ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நம்ம ஐஸ்கிரீம் மாதிரியும் செய்யலாம். 2 in 1 ரெசிபி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குல்ஃபி பண்ண ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்கான தண்ணி கலக்காத பால் சேர்த்துட்டு காய வச்சுருங்க. பால் காயட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மைதா சேர்த்துருக்குறேன். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி பால் பொங்கி வந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய மைதாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. மைதா மாவு சேர்த்ததுனால பால் நமக்கு உடனே திக்காக ஆரம்பிக்கும். அடியில் பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் நல்லா திக்காகி வந்திருக்கு இல்லைங்களா? இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தாலே சரியாக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அது நல்லா கரைய விட்டுருங்க. நான் எடுத்துருக்கிற மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால 1/4 கப் சேர்த்துருக்குறேன். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற பழம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா காய்ச்சிக்கோங்க. பாருங்கள், முன்னை விட பால் இப்போ நல்லா திக்காகி இருக்குது. இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே வைங்க, நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிருங்க. பாருங்கள், எந்தளவுக்கு நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ குல்ஃபி மிக்ஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி குல்ஃபி மோல்டு எடுத்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மூடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சில்வர் ஃபாயில் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை 8 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நான் பாருங்கள் 4 மோல்டில் சேர்த்துட்டு மீதி இருந்ததை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளோஸாக டைட் பண்ணிவிட்டு இதையும் 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 8 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி வச்சு ஒரு 5 செகண்ட் மட்டும் இதை நல்லா இந்த மாதிரி மூழ்க வச்சு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இது வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக மாம்பழ குல்ஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே நம்ம பவுலில் வச்சது பாருங்கள், நமக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு குல்ஃபியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் மாதிரியும் செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் மாம்பழ குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.